ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிச் டேட் புவர் டேட் புக் சீரீஸ். நீங்கள் இன்னும் இந்த புக் சீரீஸோட இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பார்க்கலைன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் ஏன் இன்னும் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஏன் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் எப்போவுமே பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத தான் முதல்ல பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் பாருங்கள். கேஷ் ஃப்ளோ டயக்ராம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு எபிசோட் 2ல் கேஷ் ஃப்ளோ டயக்ராம்னா என்ன அப்படின்றத பற்றி நான் பேசியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் பாருங்கள். பணக்காரங்க அவங்களுடைய பெரும்பாலான இன்கம்மை அவங்களுடைய அசெட்லேருந்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க அசெட்லேருந்து வரக்கூடிய அந்த பணமானது அவங்க செலவு எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க செலவு எல்லாத்தையும் போகவே எக்ஸ்ட்ரா அவங்க கையில் இன்னும் நிறைய காசு இருக்குது. அந்த காசு எல்லாத்தையும் பணக்காரங்க திரும்பவும் அவங்களுடைய அசெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி திரும்ப திரும்ப அவங்களுக்கு செலவெல்லாம் போக மீத இருக்கிற காசை பணக்காரங்க அவங்களுடைய சொத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பணம் அவங்களுடைய அசெட்டுக்குள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய அசெட்டுன்றது பெருசாகிட்டே இருக்கும். ஸோ சொத்து பெருசாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொத்துலேருந்து வரக்கூடிய காசும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க. அடுத்ததான் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ஏன் எப்போவுமே பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் பாருங்கள். மிடில் கிளாஸ் மக்களும் ஏழை மக்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் சொல்கிறது அவங்க செய்கிற வேலையிலேருந்து தான். அதாவது அவங்களுக்கு வருமானம்ன்றதே அவங்க செய்கிற வேலையிலேருந்து மட்டும்தான் கிடைக்குது. அவங்களுக்கு சொத்துன்னு சொல்லிக்க ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆசெட் காலமும் ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க நம்பியிருக்கிறது ஃபுல்லாகவே அவங்க செய்கிற வேலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரே ஒரு வருமானத்தை நம்பி தான். இப்படி சம்பாதிக்கிற மிடில் கிளாஸ் மக்களும் ஏழை மக்களும் ஆசெட் வாங்காமல் லயபிலிட்டி வாங்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தன் அதிகமாக சம்பாதிக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக அவன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ மிடில் கிளாஸ் மக்களும் ஏழை மக்களும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஸோ டேக்ஸ் எல்லாம் போக மீதி இருக்கிற காசை அவங்க ஒரு ஆசெட் வாங்காமல் லயபிலிட்டி வாங்க செலவு பண்ணுறாங்க. நம்ம போன எபிசோடில் சொன்ன மாதிரி தான் ஒரு லயபிலிட்டி அப்படின்றது எந்த ஒரு பொருளோ இல்லை எந்த ஒரு விஷயமோ நம்ம பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்குதோ அதுதான் லயபிலிட்டி. அவங்க தனக்குன்னு ஒரு காரு, தனக்குன்னு ஒரு புது பைக்கு, தனக்குன்னு ஒரு பிராண்ட் நியூ மொபைல் ஃபோனு, தனக்குன்னு சொந்தமாக ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி வெறும் லயபிலிட்டியாக வாங்கி அடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த லயபிலிட்டியெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கக்கூடியது. ஸோ மிடில் கிளாஸ் மக்களும் ஏழை மக்களும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக அவங்க லயபிலிட்டி வாங்குறாங்க. ஸோ அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ லயபிலிட்டி காலம் பெருசாகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க செய்கிற செலவும் கூடிக்கிட்டே இருக்கும். இதனால தான் மிடில் கிளாஸ் மக்களும் ஏழை மக்களும் எவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணம். அடுத்ததாக காலங்காலமாக நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா காலத்துலேருந்து நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை உடைக்க போகிறோம், மாற்ற போகிறோம். நமக்கான ஒரு பெரிய சொத்தாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய நமக்கான ஒரு சொந்த வீடு ஒரு ஆசெட் கிடையாது. அது ஏன் ஒரு ஆசெட் கிடையாது, அது ஏன் ஒரு லயபிலிட்டி அப்படின்றத பார்ப்போம். நம்மளில் பலருக்குமே நமக்கான ஒரு சொந்த வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு வீடு கட்டி குடியேறி அங்கே வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்குது. நம்மளில் பலர் வேலைக்கு போகிறதுக்கான மோட்டிவேஷனாக கூட சொந்த வீடு இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக கடன் வாங்கி ஒரு வீடு கட்டி அப்படி அந்த சொந்த வீட்டில் போய் குடியிருக்கிறது அப்படின்றது நீங்கள் வாலண்டியராக போயிட்டு ரேட் ரேஸில் குதிக்கிற மாதிரி தான். நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் கட்டின வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையிலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் கட்டின சொந்த வீடு அப்படின்றது உங்களுக்கு ஒரு உண்மையான சொத்து, உண்மையான ஒரு ஆசெட். மற்ற எல்லா நேரத்துலையும் உங்கள் சொந்த வீடு அப்படின்றது உங்களுக்கு ஒரு லயபிலிட்டி தான். ஏன் உங்கள் சொந்த வீடு ஒரு லயபிலிட்டி அப்படின்றதுக்கான காரணங்களை இப்போ ஒன்றா பார்ப்போம். நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல நிலம் வேணும். ஸோ நிலம் இருக்கிறவங்களுக்கு ஓகே சொந்தமாக வீடு கட்டுவாங்க. சொந்த நிலம் இல்லாதவங்க வேறு ஒரு நல்ல நிலம் பார்க்கணும். நிலம் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த ஓனர் யாரோ அவங்ககிட்டேருந்து இவங்க நிலம் வாங்கணும். ஸோ அப்படி அந்த ஓனர்கிட்டேருந்து இவங்க நிலம் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பணத்தை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டணும். அந்த டேக்ஸுக்கு பேர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். நல்லா கவனிங்க, நம்ம சொந்த வீட்டுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு பணம் தர முதல் தடவை இது. ஸோ இப்போ நிலம் வாங்கிட்டோம். நிலம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பில்டிங் கட்டுறதுக்கான பொருட்கள்லாம் வாங்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் வாங்கணும். ஜல்லிக்கல், மண், செங்கல் அப்படின்ற மாதிரி அந்த எல்லா விஷயங்களும் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்கணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வாங்கும்போது திரும்பவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கையிலிருந்து 2வது தடவையாக பணம் போகுது. எப்படி போகுது? நம்ம பொருள் வாங்குறது மூலியமாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம்,
நம்ம கவர்மெண்ட்டுக்கு 2வது தடவையாக காசு தரும். நிலம் வாங்கியாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஆட்கள்லாம் எப்படி கட்ட முடியும்? அதுக்காக நம்ம பணியாட்கள்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறோம். ஸோ கொத்தனார் வேலைக்கு கூப்பிட்றோம், அவங்க வேலையாட்கள்லாம் கூப்பிட்றாங்க, அடுத்து எலக்ட்ரீஷியன் கூப்பிட்றோம், வீட்டை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டர்லாம் கூப்பிட்றோம். இவங்க எல்லாருக்கும் நம்ம தான் சம்பளம் கொடுத்தாகணும். ஸோ நல்லா கவனிங்க, நம்ம சொந்த வீட்டுக்காக நம்ம கையிலேருந்து பணம் போகிறது இது 3வது தடவை. வீடு எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மள பலருமே வந்துட்டு நமக்கு புது வீட்டுக்கு புது பாத்திரம் சாமான்லாம் வாங்குவோம், புது ஃபர்னிச்சர்லாம் வாங்குகிறோம். ஸோ அப்படி வாங்கும்போது திரும்பவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கையிலேருந்து காசு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? முன்னாடி நம்ம சொல்லும்போது ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி மூலிமா பணம் தரோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சொந்த வீட்டுக்காக நம்ம கிட்டேருந்து பணம் போகிறது இது 4வது தடவை. அப்பாடா, ஒரு வழியாக சொந்த வீடு கட்டிட்டோம், புது ஃபர்னிச்சர்லாம் வாங்கிட்டோம், நீ செலவு இல்லைடா அப்படின்னு நினச்சா நம்ம அந்த கட்டின வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் நல்ல நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வெள்ளையோ இல்லையோ பெயிண்ட்டோ அடிக்கணும். செலவே பண்ணாமல் எப்படி பெயிண்ட்டோ இல்லை வெள்ளையோ வாங்கி அடிக்க முடியும்? ஸோ நம்ம சொந்த வீட்டுக்காக செலவு பண்ணுறது இது 5வது தடவை. அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா, சொந்தக்காரன்ற பேரில் யாராவது உங்கள் வீட்டில் வந்து தங்கி உங்களுடைய வீட்டை ஏதாவது டேமேஜ் பண்ணானா அதை நீங்கள் தான் ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணுறதுக்கும் காசு செலவாகும். ஸோ நம்ம கையிலேருந்து நம்ம சொந்த வீட்டுக்காக காசு செலவாகிறது இது 6வது தடவை. அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா, மாதம் நம்ம கையில் இருக்கிற காசை நம்ம இஎம்ஐ வட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கட்டணும். ஏன்னா நம்மள பலரே வந்துட்டு சொந்த வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளே மொத்த செலவும் பண்ண மாட்டோம். அதுக்காக ஒரு பேங்க் பார்ப்போம், அந்த பேங்க்லேருந்து ஹவுஸ் லோன் அப்ளை பண்ணுவோம். அந்த ஹவுஸ் லோன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம கையிலேருந்து கொஞ்சம் காசு, அவங்க பேங்க்லேருந்து தரக்கூடிய கொஞ்சம் காசு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம சொந்த வீடு கட்டியிருப்போம். ஸோ நம்ம சொந்த வீட்டுக்காக நம்ம தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்காகவே நம்ம திரும்பவும் மாதம் என்ன செய்கிறோன்னா பேங்க்குக்கு வட்டியும் இஎம்ஐயும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சொந்த வீட்டுக்காக நம்ம செலவு பண்ணுறது இது 7வது தடவை. ஸோ இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு உங்களுடைய நியாயமான பதில்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பணம் சம்பாரித்து தரக்கூடிய ஒரு பொருள், ஒரு கருவியாக இருக்கணும், ஒரு ஆசெட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கிட்டேருந்து பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு லயபிலிட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இவ்வளோ செலவு பண்ணி ஒரு சொந்த வீடு கட்டி போய் வாழ்கிறோம். அப்படி வாழ்கிற அந்த வீடு நமக்கு ஒரு பணம் சம்பாரித்து தரல, நம்ம கிட்டேருந்து பணத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த பட்சத்தில் நம்ம ஏன் ஒரு வாடகை வீட்லேயே வாழக்கூடாதா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வாடகை வீட்டில் வாழ்கிறதே வந்துட்டு பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல வந்துட்டு நம்ம வாடகை வீட்டில் வாழ்கிறதுனால ஹவுஸ் லோன் வாங்க போகிறது கிடையாது. ஹவுஸ் லோன் வாங்காத பட்சத்தில் நம்ம மாதம் கட்ட போகிற அந்த இஎம்ஐ வட்டி எல்லாம் வந்துட்டு நமக்கு மிச்சம். 2வதாக வந்துட்டு நம்ம வீடு கட்டாத பட்சத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு வாங்குகிற ஜிஎஸ்டி, ஃபர்னிச்சருக்கு வாங்குகிற ஜிஎஸ்டி, 10வதுக்கு நிலம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அப்படின்னு இவ்வளோ பணத்தையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தராமல் மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்னால நம்ம ஒரு வாடகை வீட்லேயே வாழ்கிறது பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. இல்லை நீ சொல்கிறது தப்பு, நம்ம சொந்த வீடு அப்படின்றது நம்மளுடைய ஒரு பெரிய சொத்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். அடுத்ததாக மிடில் கிளாஸ் மக்களும் ஏழை மக்களும் எப்படி அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிற அந்த பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், ஏன் எல்லா பணக்காரங்களும் வெல்த்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அந்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதிலை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.